ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரி ஒர்க். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய ஒர்க்கர் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஹெவி டிசைனு ஒரு சில்க் கட்டன் ப்ளவுஸ் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சாரீ பிங்க்கு, ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக க்ரீனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கா அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஸ்லீவ் வந்து ஹைட்டு 10 இன்ச்சு, ஃபுல்லாக பீகாக்கு ஃப்ளவர் எல்லாம் இருக்குது. நான் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்து வீடியோ எடுக்கிறதுனால பீகாக்லாம் தலைகீழ தெரியுது. கீழே வந்து பார்டர் வந்து மேங்கோ. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவங்க வேகமாக தைக்கிறாங்க. நான் இப்போ ஃபினிஷ் பண்ணி முடித்த பிறகு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இன்னொரு ஸ்லீவ் ஒர்க் போயிட்டுருக்கு பாருங்கள். கீழே பார்டர் முடிஞ்சிடுச்சு, மேலே பீக்காக்கும் ஃப்ளவரும் பண்ணியாச்சு. இப்போ கொடி வரைஞ்சிட்டு அதில் பீடு வைக்க போகிறோம். இன்னும் பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் முடிக்கல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்லீவ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இன்னொரு ஸ்லீவ் கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்லீவில் கொஞ்சம் ஸ்டோன் ஒட்டுற வேலைலாம் இருக்குது. பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதனால் பேக் நெக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக் நெக் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி ஒர்க்கர்ஸ் வரல, அதனால் இது அர்ஜென்ட் ப்ளவுஸு, அதனால் நெக் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கு வீட் பீட் வச்சு ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ இந்த கொடிக்கு ஃபுல்லாக இதாக பண்ண போகிறேன். இதே தான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் வரும். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பேக் நெக்கில் ஒர்க்கு முடிச்சுட்டேன். என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேசிக்கு வந்து நல்லா ஒரு திக் லைனு, டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். 3 mm பீடு ஒரு லைனு, ரன்னிங் செயின் ஸ்டோனு ஒயிட் கலரு, அகெயின் 3 mm பீடு, ரன்னிங் ஒயிட் ஸ்டோனு 3 mm பீடு. இது வந்து 2 செட் கொடுத்துட்டு இங்கே அரும்பு வச்சுருக்கேன். இது வந்து 4 mm பீடு, சுகர் பீடும் சேர்த்து அரும்பு வச்சாச்சு. ஸ்லீவில் ஃபுல்லாக இந்த ஃப்ளவரும் பீக்காக்கும் வருது. பேக்கில் பீக்காக் போடலை, வெறும் ஃப்ளவர்லேருந்து கொடி போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர் வந்து சென்டர் பாயிண்ட்டு ஒன்று வச்சுட்டு இந்த சைடில் ஒரு 4 ஃப்ளவரு, இந்த சைடில் ஒரு 4 ஃப்ளவர் வருது. இப்போது இந்த ஃப்ளவருக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன். சாரீ வந்து ஃபுல் பிங்க்கு. சாரீ நான் பார்க்கல, கஸ்டமர் வந்து எனக்கு சாரியோட ப்ளவுஸ் பீஸ் மட்டும் தான் காட்டினாங்க. அதை வச்சு நாங்கள் ஒர்க் போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து பிங்க்கு தான், பிங்க் ஸ்டோன் ஒட்டிட்டு ஃபஸ்ட்டு இந்த டிசைனை நான் வரைஞ்சி ட்ரேஸ் பண்ணிட்டேன். ட்ரேஸ் பண்ணால் தான் நமக்கு ஈவனாக எல்லா ஃப்ளவரும் ஒரே மாதிரி கிடைக்கும். ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு ட்ரை ஆன பிறகு சுகர் பீட் அவுட்லைன் பண்ணிவிட்டு ஜரி வச்சு அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு அவுட்லைன் பண்ணிவிட்டு சுகர் பீட்லேயே லோட் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் லோடுக்கு உள்ள 2 லைன் சுகர் பீடை கொடுத்துட்டு அதுக்கு மேலே லோடு, அப்போ தான் வந்து நமக்கு லோடு வந்து எம்போஸ்டாக தெரியும். இப்போது இந்த ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு கொடி ஜாயின் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே அப்படி தான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். இது ரைட் சைடு ஷோல்டரு. எல்லாத்துக்குமே ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஜாயின் பண்ண கொடியுமே சுகர் பீடு தான். சைடில் வந்து வீட் பீடு வச்சுருக்கேன். இந்த டிசைனை வந்து கஸ்டமர் வந்து நெட்டில் தான் சூஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் ஸ்லீவ் தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா தேடி கண்டுபிடிச்சி பேக் போர்ஷனையும் பார்த்தோம். ஆனால் பேக்கில் வந்து முதுகு ஃபுல்லாகவுமே வேலை இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு முதுகில் வேண்டாம், மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களே கொஞ்சம் கிராண்ட் பண்ணிட்டேன். அவங்க கொஞ்சம் ஒர்க் நிறைய வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் ஸ்லீவில் போட்ட மாதிரியே அதை
கண்டினியூ பண்ணுறதுக்காக பேக்லேயும் கொடுத்துருக்கேன். ஒன்று பிங்க்கு, இன்னொரு ஸ்டோன் வந்து க்ரீன் அப்படி ஒட்டியிருக்கேன். மாற்றி மாற்றி சென்டர் பிங்க்கு, 2 க்ரீனு 2 பிங்க் அப்படி ஒட்டியிருக்கேன். வீட் பீடு வச்சுட்டு அதுக்கு அவுட்லைன் ஜரியில் கொடுத்தாச்சு. இப்போது இது உள்ள அவுட்டரில் விட்டுட்டு இந்த ஃப்ளவருக்குள்ளே கொடிக்குள்ளே இருக்கிற போர்ஷனில் சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு மேலே வந்து ஜர்க்கன் ஸ்டோனு ஸ்டிக் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற இடத்துக்கு ஸ்மால் சைஸு கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு சுகர் பீடு வச்சு லாக் பண்ணியாச்சு. ஃபுல்லாமே அந்த டிசைன் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு புட்டாஸ் கொஞ்சம் பெருசாக கிராண்டாக கேட்டிருந்தாங்க. அதனால் பிங்க்கு குந்தன் ரவுண்டு ஷேப் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு சுகர் பீடு இங்கே கொடுத்த அரும்பை சுற்றி பண்ணியாச்சு. 4 mm பீடும் சுகர் பீடும் வச்சு புட்டாஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் பேக் போர்ஷனு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்லீவ் போர்ஷனு. ஸ்லீவில் வந்து ஒரு ஸ்லீவ் முடிச்சிட்டேன். இன்னொரு ஸ்லீவில் கொஞ்சம் ஸ்டோன் ஒட்டுற வேலைலாம் இருக்குது. இப்போது இது வந்து ஃபுல்லாக ஹைட் வந்து எல்போ ஸ்லீவு 10 இன்ச்சு, ரவுண்ட் வந்து 11 இன்ச்சு. ஃபுல் ஒர்க்கு, ரொம்ப ஹெவி ஒர்க்கு. ஃபஸ்ட்டு நம்ம பேக் நெக்கில் என்ன கொடுத்தோமோ அதே தான். டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு, 3 mm பீடு, ரன்னிங் செயின் ஸ்டோன், மறுபடியும் 3 mm பீடு, அதுக்கப்புறம் 4 mm பீடு. இதை கொடுத்துட்டு இங்கே அரும்பு வைக்கல. நெக்குக்கு நானாக தான் பண்ணேன். அதனால் கொஞ்சம் திக் லைன் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நான் 2 லைன் கொடுத்தேன். ஆனால் வந்து அவங்க சூஸ் பண்ண டிசைனில் இந்த லைன் தான், இந்த செட்டு தான் இருந்துச்சு. இது மேங்கோ ஷேப்பு. திலகம் குந்தன் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு சுகர் பீடு, 3 mm பீடு, ரன்னிங் செயின் ஸ்டோன் ஒயிட் கலர், மறுபடியும் 3 mm பீடு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மாங்காய் ஷேப்புக்கு இந்த 2 லைன் மட்டும்தான் ஷேப் திருப்பி இருக்கேன். மற்றதெல்லாம் ஷார்ப் இருக்கும். அந்த டிசைனில் அப்படி தான் இருந்துச்சு. 4 mm பீடு வச்சு மேங்கோ ஷேப் கொடுத்தாச்சு பார்டருக்கு. இந்த கேப்புக்கு ஃபுல்லாமே ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு சுகர் பீடு, அரும்பு வந்து சுகர் பீட்லேயே வச்சு 3 mm பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயும் இந்த கீழேயும் சென்டர் பாயிண்ட் பார்த்து ஒட்டி பண்ணியாச்சு. கேப்புக்கு ஃபுல்லாமே சக்கரியும் ஜர்க்கன் ஸ்டோனும் யூஸ் பண்ணியிருக்கேன். இடையில சுகர் பீட் மட்டும் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து குந்தன் ஸ்டோனு ஸ்டிக் பண்ணலை. கீழே கொடுத்த இந்த லைனை அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே கொடுத்துருப்பேன். 4 mm பீடு, 3 mm பீடு, ரன்னிங் செயின் ஸ்டோன், அகெயின் 3 mm பீடு. இது முடிச்சுட்டு மீதி இருக்கிற பார்ட்டுக்கு பீக்காக்கு 4 பெட்டல் இருக்க மாதிரி ஃப்ளவரு. இப்போது ஃப்ளவர் வந்து பேக் நெக்கில் என்ன பண்ணியிருந்தோமோ சேமு. பீக்காக் மட்டும் ஹெட் போர்ஷனுக்கு வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சும் இந்த திலகம் ஷேப்புக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பிங்க் கலரில் சில்க் த்ரெட் வச்சு. இந்த தோகை ஷேப்புக்கு திலகம் ஷேப் வந்து ஷார்ப் கீழே பார்த்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு சுகர் பீடு, ரன்னிங் செயின் ஸ்டோன், அகெயின் சுகர் பீடு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, பீக்காக்கோட உடம்புக்குள்ளே பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. பீக்காக் ஃபுல்லாமே அவுட்லைன் வந்து சுகர் பீடு, ஜரியில் கீழே 2 கால் எல்லாம் பண்ணியாச்சு பாருங்கள். அடுத்தது இந்த ஃப்ளவர்லேருந்து கொடி போகுது. கொடி வந்து ஃபுல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு வீட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து ஜரி. மீதி இருக்கிற காலி இடத்துக்கெலாம் சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜர்க்கன் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். கோல்டு ஸ்டோனு, சுகர் பீடு
அங்கங்கே வச்சு லாக் பண்ணுறது. இது ஃபுல்லாமே இந்த ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் மொத்தம் 6 பீகாக் வருது, ஃப்ளவர்ஸ் நிறைய வருது. இதுக்கு கீழே டேப்லெட் பீடும் 3mm பீடும் வச்சு கையிலே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுதான் ஸ்லீவ் பார்ட்டு. இன்னொரு ஸ்லீவில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. சுகர் பீடில் இன்னும் ஸ்டிச் பண்ணல. அதை முடிச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கும் முடிச்சுட்டு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. இப்போ அவுட்புட் பார்க்குறதுக்காக நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறம் பேக் போர்ஷனு ஸ்லீவில் அந்த ஹேங்கிங் வந்து டேப்லெட் பீடு கீழே தொங்குற மாதிரி இருக்குது. இது இன்னொரு ஸ்லீவு. இப்போது ஃப்ரண்ட் நெக்கு. நம்ம இன்னொரு ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இந்த 2 ப்ளவுஸுமே ஒரே கஸ்டமர்து. இந்த டிசைன் பண்ணும்போது எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஒர்க்கே பண்ணியிருக்கோம். ஒரு ராயல் ப்ளூ ப்ளவுஸு பார்டர் மேலேயே ஒர்க் போட்டிருக்கோம். ஸ்லீவுக்கு வந்து வி டைப்பில் லைன்ஸ் கொடுத்துட்டு கீழே கொடி ஃப்ளவர்லாம் இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். பேக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ சேம் தான் ஃப்ரண்ட்டுக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.